புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணக்கூடாது, புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடியவங்க உறுதியாக பண்ணவே கூடாது அப்படிங்கிறத மனசில் நிறுத்திக்கணும். நீங்கள் யாரெல்லாம் சிம்ம ராசியாக இருக்கீங்களோ இந்த காலகட்டத்தில் வெளிநாடு ட்ரை பண்ணுங்கள், 100% போவீங்க. காலகட்டம் செம்மையா பாடம் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி பாதி நாட்களாகவே உங்களுக்கு பாடம் கொடுத்துட்டு தான் இருக்கு. இனி வரப்போற நாட்களுமே ஒரு பாடத்தை கற்பிக்கக்கூடிய ஆண்டா இருக்க போகுது. நெகட்டிவ் தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் சிம்ம ராசி என்பதனால தான் இந்த வார்த்தையை சொல்றேன். ஒரு பக்கம் என்னடா இது வாழ்க்கைன்னு வெறுக்க வைக்கும், இன்னொரு பக்கம் 7ஆம் இடத்துல இருக்க ராகு இந்த வாழ்க்கையில எப்படியாவது போராடி ஜெயிக்கணும், எல்லா விஷயத்தையும் நான் இந்த உலகத்துல ஒரு பெஸ்டான நபரா வரணுங்கிற ஆசையையும் தூண்டிட்டு இருக்கோம். ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடனை வாங்கியோ அல்லது நகையை அடமானம் வச்சு அந்த கடனை நம்ம ரிட்ரீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணமோ தயவு செய்து கைவிட்டுருங்க. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறது தான் இந்த 2026 உங்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது. கடனை வாங்கி நான் தொழில பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை தயவு செய்து ஓரம் ஒதுக்கி வச்சிருங்க. தொழில் பண்ணாம கூட இருங்க, ஒரு வருஷம் சும்மா கூட இருங்க, பெருசா கடன் வராது. எந்த இடத்தில் நீங்க இழப்பை சந்திப்பீங்கன்னா அதிகமா ஆசைப்படும் பொழுது இழப்பை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2026ஆம் ஆண்டுல சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், முதல்ல நீங்க சொல்லுங்க, 2026ஆம் ஆண்டுல சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது? அதாவது 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அஷ்டமச்சனியில நீடித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில நல்ல பலன்கள் அந்த அளவுக்கு சொல்றதுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதை ஒரு பிரிஸ்கா நான் ஏன் சொல்லலை அப்படின்னா, அஷ்டமச்சனியோட சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கண்டச்சனியாவும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம். இது ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க கண்டிப்பா பண்ணக்கூடாது, புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடியவங்க உறுதியா பண்ணவே கூடாது அப்படிங்கிறத மனசுல நிறுத்திக்கணும். கூடுதலா கேதுவும் அந்த ராசியிலேயே இருக்கிறதுனால லீகல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க, தனிமையை சந்திக்கக்கூடிய நிலைமையும் அவங்க தள்ளப்படுவாங்க அப்படின்றத சொல்லலாம். பெரிய கூட்டு குடும்பத்திலேயே இவங்க இருந்தாலும் கூட எல்லாருடைய உண்மை முகத்தையும் தெரியக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ஏன்னா இந்த உலகத்துக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். பொருள் இலாருக்கு இன்பமில்லை புண்ணியமில்லை என்றும் மருவிய கீர்த்தி இல்லை, மைந்தருள் பெருமை இல்லை, கருதிய கருமமில்லை, கதிபர வழியும் இல்லை, பெரும் நிலம் மீது சஞ்சார பிரேதமாய் திரிவர்தானின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பணம்னா என்ன அப்படிங்கிறத இப்போ உணர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி நேயர்கள் மீண்டும் அதை தொடர்ந்து அடுத்த ஒரு 6-7 மாதங்களுக்கு அந்த கடுமையான ஒரு விஷயத்துல தான் நீங்க டிராவல் பண்ண போறீங்க அப்படிங்கிறத மனசுல நிறுத்திக்கணும். ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடனை வாங்கியோ அல்லது நகையை அடமானம் வச்சு அந்த கடனை நம்ம ரிட்ரீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணமோ தயவு செய்து கைவிட்டுருங்க. புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா சுயஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கிற பட்சத்துல பொறுமையாக நிதானமா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். இது காலம் வரை 11ஆம் இடத்துல குரு இருந்தார். 11ல குரு இருந்தா ஓரளவுக்கு பணப்புழக்கத்தை கொடுத்துட்டு இருப்பார். இப்ப அடுத்து மே மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கே வரார். சோ 12ஆம் இடத்து அதிபதி இந்த ஆண்டினுடைய 2026 ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா உச்சநிலையிலிருந்து வரார். ஸோ எண்ணிய லக்னத்திற்கு ஈராறு குடைய கோள்கள், ஈராறு குடைய கோள்கள்னா 1 6 2 6 12, 12ஆம் அதிபதி ஆரம்பத்திலேயே உச்சமா இருக்கிறார். அப்ப விரயத்தை எந்த அளவுக்கு பலமா காட்டுது பாருங்க. ஒரு சொத்தை இழக்கக்கூடிய நிலைமையோ அல்லது பெரிய கடன் வாங்கக்கூடிய அமைப்பையோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த தருணத்தில் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. 12 ராசிகள்லையுமே மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசினா அது சிம்ம ராசியை தான் சொல்லணும். ஸோ அதனால புதிய முயற்சிகளை கூடுமான மட்டும் தள்ளி போடுங்க, அடுத்தடுத்த ஆண்டுகள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம சர்வே பண்ணணும் இல்லையா லைஃப்ல. அதனால ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலேயே நீங்க சஸ்டெயின் பண்ணுங்க. ஒரு ஐடில நீங்க இருக்கலாம், இல்ல ஏற்கனவே ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், வரவுக்கும் செலவுக்கும் சரியா போயிட்டு இருக்குன்னு கூட சொல்றவங்க கூட இப்ப பரவாயில்லன்ற ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. சோ வேலையே இல்லாத நிலைமையே இந்த அஷ்டமச்சனி உருவாக்கும். அப்ப விபத்து இல்ல ஏதாவது தற்கொலை எண்ணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தூண்டக்கூடிய நிலைமையை இந்த சிம்மராசிக்காரங்க அடுத்த ஆண்டு சந்திக்க இருக்கிறீங்க இந்த 2026ஆம் ஆண்டு. சோ மிக கவனமா இருக்கணும், ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்ணுங்க, நிறைய மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா பெரிய அளவுக்கு உதவும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை. சனி 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு போனா கூட பெரிய நன்மைகளை தரமாட்டாரு அப்படிங்கிறதுனால மிக கவனமா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைங்க. கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை கண்டிப்பா நீங்க யார் சிம்ம ராசியா இருக்கிறீங்களோ அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதுதான் உண்மை. ஏன்னா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான் லைஃப் நல்லா லீட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ராசியில முதன்மை ராசியா இந்த சிம்ம ராசிக்காரங்க விளங்குறாங்க. ஸோ ரொம்ப நிதானமா எல்லாத்திலையும் செயல்படணும் அப்படிங்கிறதா பெரும்பாலான கருத்தாக இருக்குது. ஒரு 40% தான் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ அதனால பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணாமல் இருக்கிறது வெரி பெட்டர். வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. லாங் டிராவல் தனியா நீங்க ஓன டிரைவ் பண்ணிட்டு போக வேண்டாம், அதையும் நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். இந்த ஆண்டுல இந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம்?
இப்போ கேதுவால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறதுனால விநாயக பெருமானுக்கு ஒரு சூரத்தேங்காய் உடைக்கிறது, வாரம் ஒரு முறை உடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதே மாதிரி சிதம்பர நடராஜரை ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது, அதுவும் பள்ளியற பூஜையில் போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு அந்த ரிலீஃபை கண்டிப்பாக கொடுத்துரும். நிறைய லாக்காக இருக்கக்கூடிய பண விஷயங்கள், இல்லை பணப்புழக்கம் இல்லை, தொழிலே இல்லைங்க, வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரங்க தான் இப்போ கரண்ட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. குறிப்பாக அரசியல் சம்பந்தப்பட்டவங்க. அடுத்து இப்போ எலெக்ஷனும் அந்த வருஷமே வர்றதுனால சிம்மராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே பணத்தை செலவு பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருங்க. விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ யார்ட்டையாவது நல்ல அஸ்ட்ராலஜர் பக்கத்தில் நீங்கள் நெருங்கி இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜரை போய் பார்த்து அதன் மூலியமாக நீங்கள் வந்து ஒரு ரிட்ரீவ் பண்ணிக்கோங்க. நன்றி மேம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2026ஆம் ஆண்டில் சிம்ம ராசிக்கு உண்டான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ சிம்ம ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 2026ஆம் ஆண்டில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசி அப்படின்ற யாரை சொல்லுவோம்னா நம்ம சிம்ம ராசிக்காரங்களும் சொல்லுவோம். ஏன்னா தலையிலே கேது உட்கார்ந்துருக்கார். பொதுவாகவே வந்து சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து இந்த நிதானம், ஒரு பொறுமை அப்படின்றது இருக்காது. ஆளுமை பண்பு நிறைஞ்சவங்களா இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஆள் வந்து ஒரு குறையாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களால தயத்துக்கவே முடியாது. ஸோ தன்னோட வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இது இந்த காலகட்டம் வந்து செம்மையாக பாடம் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி பாதி நாட்களாகவே உங்களுக்கு பாடம் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஸோ இனி வரப்போகிற நாட்களுமே வந்து ஒரு பாடத்தை கற்பிக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குழந்தை சார்ந்த விஷயத்துக்காக நிறைய வந்து அவமானப்பட்டிருப்பாங்க. அவமானம் மீன்ஸ் எப்படின்னா, கேட்கக்கூடாத இடத்துலலாம் போய் பணம் கேட்டேன். ஒவ்வொருத்தருடைய நிலைகளும் எனக்கு தெரிய வந்தது. சொந்தக்காரனா யாரெல்லாம் நான் நம்பினேன், ஃப்ரெண்டாக யாரை நம்பினேன், இவங்கெல்லாம் என்னோட வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்தவங்கன்னு யாராலும் நினைச்சாங்களோ அவங்களால ஒரு அவமானத்தை சந்திச்சுட்டு அதன் மூலமா மன வருத்தத்துக்கு ஆளாயிருக்கக்கூடிய ஆட்கள் தான் நம்ம சிம்மத்தில் இருக்கவங்க. இதனுடைய நிலைகளை அவங்க மாற்றணும் முயற்சி எடுப்பாங்க. என்னெல்லாம் இவன் வந்து குறை சொல்றதா, இவங்ககிட்டலாம் போய் நின்றுட்டனேன்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு உத்வேகம் இருக்கும். ஏன்னா கடந்த காலங்களாகவே வந்து கொஞ்சம் ரொம்ப மன உளைச்சல் இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, தொழிலில் தொட்டதெல்லாம் வந்து பிரச்சனையாகவே இருக்குது, தடையாகவே இருக்குது. நானும் கஷ்டப்பட்டு சம்பாரித்து பெரிய ஆளாக வரணும்னு நினச்சி நானும் முயற்சி எடுக்கிறேன். எனக்கு தெரியாத வித்தையே கிடையாது, எல்லா தொழிலும் இறங்கி செய்கிறேன். நான் ஒரு முதலாளித்துவமாக இருந்தால் இன்றைக்கி இறங்கி ஒரு தொழிலாளி அளவுக்கு வேலை செய்கிறேன். ஆனாலும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல. எவ்வளோ முதல் போட்டு அத்தனையும் ஒரு நஷ்டத்தில் மட்டுமே சந்திச்சேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. நீங்கள் இன்னும் வந்து புதுசாக முயற்சி எடுக்கணுன்றதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துறது நல்லது. ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ எளிமையாக இருக்கக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு கடன் அடைக்க இன்னொரு பெருங்கடனை வாங்கி பெரிய லாக்காகக்கூடிய ஒரு அகல பாதத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்த போது ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னடா நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தோம், நம்மளை யாருமே மதிக்கலை, இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க தன்னுடைய தன்னுடைய ஒய்ஃபாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் கூட நம்மளை மதிக்க மாட்டுறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம்லாம் அவங்களுக்கு இருக்கும். அவங்களோட இயல்பான நிலையிலேருந்து ரொம்ப இறங்கி வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு தன்னோட குடும்பத்துக்காக நம்ம விட்டு கொடுக்குறோன்னு இருந்தால் பெரிய பிரச்சனை இல்லாமல் குடும்பம் வந்து பிரிவினைக்கு போகாமல் இருக்கும். உங்களுடைய இயல்பான நிலையிலேருந்து நீங்கள் இறங்கி வர்றதான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சால சிறந்த காலகட்டமாக இருக்கும். வரப்போகிற நாட்களில் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோன்னு பொறுமையே நிதானம் அப்படிங்கிறத மட்டுமே நீங்கள் கடைபிடிச்சு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மேம்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறது தான் இந்த 2026 உங்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா அவசரமாக சில முடிவுகள் எடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பேர் வந்து கெட்டு போகுதோ, எனக்கு அவமானம், அதாவது புகழ் அந்தஸ்து கீர்த்தியவே நீங்கள் பார்த்துட்டு இருந்தவங்களால் இவ்வளோ பெரிய சர்க்கிள்களை வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்க கற்றுக்கிட்டுங்க அப்படின்னா இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்க போகிறது. பெருங்கடனை வாங்கி பெரிய பிரச்சனைக்கு ஆளாகாதீங்க. அதே மாதிரி உறவுகளாலேயே நீங்கள் தூத்தப்படக்கூடிய நிலைகள் வரலாம். நீங்களும் உங்களுக்கு மதிக்கக்கூடிய ஆட்களே தூத்தப்படக்கூடிய நிலை இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும். நிச்சயமாக மேம். இப்போ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. எப்பயுமே தீரா கடன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சரி பண்ணக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. இங்கே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சோளிங்கர்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா எங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாதுன்ற பட்சத்தில் வீட்டில் ஒரு லட்சுமி நரசிம்மர் ஃபோட்டோவோ அல்லது சிலைகளோ வாங்கி வச்சு கூட, சிலைன்றதை விட ஃபோட்டோ வச்சு உங்களுக்கு பானகரம் வச்சு வழிபட்டுட்டு வரும்போது இவங்களுடைய தீரா கடன் பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய தன்மை உண்டு. இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன காரணம் அப்படின்னா இவங்களுக்கு நரம்பு தொடர்பான விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் வரும். உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக செலுத்திக்கணும். ஏன்னா மன உளைச்சல் இருந்தாலே என்ன அவங்க ஆட்டோமேட்டிக்காக உடல்நிலை பாதிக்கும். ஸோ உடல்நிலையில் ரொம்ப ஒரு அக்கறை காட்டணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து எக்ஸசைஸு இது மாதிரி நம்ம தன்னோட ஃபிட்னஸ் ரிலேட்டடாக இவங்களை வந்து பிஸியாக வச்சுக்கணும். உட்காந்துட்டேன் எனக்கு வேலை சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி உட்காராமல் இவங்களை வேறு விதமாக இவங்களோட மைண்டை டைவர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி வண்டி வாங்கின போக்குவரத்தில் எவனா ஒருத்தர் இடிச்சுட்டு போகிறானா பின்னாடியே போய் அவனை ஏன்டா நீ அடிச்சுன்னு சொல்லி சண்டை போட்டாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து வரைக்கும் போக வேண்டிய அமைப்பை கொடுத்துரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொறுமை நிதானத்தை காக்கிறது ரொம்ப நல்லது. அவசரமாக வண்டி வாங்கின போக்குவரத்தில் வெளியில் போகும்போது
ரொம்ப நிதானமாக போகணும், யார் கூடயும் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போனாலும் பரவாயில்ல, முன்னாடி கிளம்பிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சார் நீங்கள் சொல்லுங்கள், சிம்ம ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது? சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பலன்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசியிலே கேது பகவான், 7ஆம் இடத்தில் ராகு, அது மட்டும் இல்லாமல் அஷ்டமஸ்தானத்தில் சனி, வருஷத்துடைய ஜூன் மாதத்துக்கு மேலே 12ஆம் இடத்துல வரக்கூடிய குரு. இது எல்லாமே பாசிட்டிவாக சார், என் வாழ்க்கையில் எப்படியாவது நான் கடந்து வந்துட மாட்டேனா அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா அந்த ராசியில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுன்னா பலவிதமான தடைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதெல்லாம் தகர்த்தெறிந்து வரக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். இந்த சிம்மம்னாவே சிங்கம், ராஜா மாதிரி இருப்பீங்க, கவலையப்படாதீங்க. அந்த கேது இருக்கிறனால தடைகள் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி அட்டன் பண்ணி பல வாட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் இந்த வாட்டி என்ன ஆகும்னா ஒரு வாட்டி அட்டன் பண்ணால் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும், 2 வாட்டி 3 வாட்டி முயற்சி பண்ணிங்கன்னா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் பிரச்சனை கொடுத்து தான் தீருவாங்க. இது மாதிரி பல பிரச்சனைகளை நீங்களாம் பார்த்து கடந்து வந்திருப்பீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்த பொறுமையை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா பிரச்சனைகள் பெருசாக போகாது, கவலைப்பட வேண்டாம். நெகட்டிவ் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் சிம்ம ராசி என்பவர்களால் தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சில நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஆஃபீஸில் நல்லவங்க இருக்க மாட்டாங்க, யாராவது உங்களை கஷ்டப்படுத்துவாங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெஷர் கொடுப்பாங்க, முடிக்க முடியாத டார்கெட்டை கொடுப்பாங்க, உங்களுக்கும் தெரியும், உங்கள் மேனேஜருக்கும் தெரியும். ஆனால் அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய ஒரு நிலை இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு எப்பவுமே உண்டு, கவலைப்பட வேண்டாம். அதே போல் என்னென்னா அந்த வேலையில் பிரச்சனை இருக்குது, நான் அதனால் வேலை மாறுறேன் அப்படின்ற மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே ஏற்கனவே ஒரு சிங்கத்துக்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா சிங்கம் புலி எல்லாம் சேர்ந்து உங்களை போட்டு மிரட்டுவாங்க. அதனால் என்ன ஆகுனா திருப்பி பிரச்சனை தான் அதிகமாகுமே தவிர அதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள். இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரெஃப்ரெஷிங்கான வருஷமாக இருக்கும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்துல லேக் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு என்ன கற்றுக்கணும், நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கும். அதை தெரிந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் இதை விட 3 மடங்கு சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. அதே போல் தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி என்பது ரொம்ப கவனமாக இருக்கணும் சார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கடன் வரும், கடனை வாங்கி நான் தொழிலில் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை தயவுசெய்து ஓரம் ஒதுக்கி வச்சுருங்க. தொழில் பண்ணாமல் கூட இருங்க, ஒரு வருஷம் சும்மா கூட இருங்க, பெருசாக கடன் வராது. நீங்கள் கடனை வாங்கி நான் பண்ணுவேன், நான் கடனை வாங்கி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, நான் இதை ட்ரை பண்ணுறேன்னு ட்ரை பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ எப்படி இருக்கும்னா சூழ்நிலை எல்லாமே பாசிட்டிவாக தெரியும். நீங்கள் ஒரு ரூபா பிஸ்னஸில் போடுறீங்க, உடனே ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கிறீங்க, அந்த கடன் அடைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தெரியும். ஆனால் செஞ்சதுக்கப்புறம் காலை வச்சதுக்கப்புறம் தான் பிரச்சனை என்ன, பெரிய அகல பாதாளத்தில் போயிட்டுருக்கோன்னு யோசிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். ரொம்ப கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. தொழிலில் புதுசாக எதையும் ட்ரை பண்ணாதீங்க, புதுசாக ஆஃபீஸ் போடாதீங்க, புதுசாக ஸ்டாஃபை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபெசிலிட்டியை வச்சு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா நல்லது. முக்கியமாக கமிட்மெண்ட் கொடுக்கும்போது, பணம் விஷயமாக கமிட்மெண்ட் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க. நான் நாளைக்கு கொடுத்துருவேன், நாளைக்கு கொடுத்துருவேன் தேவையில்லாமல் கமிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு நாளைக்கு பணம் வரனா கூட ஒரு 10 நாள் கழிச்சு தான் கொடுப்பேன்னு சொல்லுங்கள். ஏன்னா நாளைக்கு வராது, திருப்பி 10 நாள் கழித்து நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. அதே போல் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும், முக்கியமாக பெண்களுக்கு. ஏன்னா இந்த சிம்ம ராசி ஒரு ஆண்களாக இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை சமாளித்து வெளில வந்துடுறாங்க. பெண்களாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய போராட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க தாங்க முடியாமல் என்ன ஆகணும்னா ஒரு காலகட்டத்தில் ஏன்டா அந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ரொம்ப கவலைப்படாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி காலையில் ஒரு 3 கிலோமீட்டர் வாக்கிங் போங்க. அதே மாதிரி பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு டெய்லி போய் உட்காந்து சாமி கும்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து முடிஞ்சால் ஏதாவது ஸ்லோகம் சொல்ல முடியுமா, இல்லை உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துடைய ஏதாவது மந்திரங்கள், ஓம் நம சிவாயா, பெருமாளே நமக, ஏதாவது ஒன்று ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து சொல்லிட்டு வாங்க. உங்கள் லைஃப் நல்லாவே இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. முக்கியமான முடிவுகள், இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, சண்டை இருக்குது, பிரியணும்னு நினைக்கிறீங்க, அதை ஒரு வருஷத்துக்கு தள்ளி போடுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறான முடிவுகள், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், அதை டவுட்டே இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக தள்ளி போடுங்க, பிரிஞ்சிருங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. முக்கியமாக டைவர்ஸ் வாங்கணும் செய்யணும்னு நினைக்காதீங்க, அதில் பிரச்சனைகள் தான் வரும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் ஆண்களுக்கு தேவையில்லாத தகாத பழக்க வழக்கங்கள், அதாவது மது,
போதைகளுக்கு அடிமையாகிறது, முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக கவனமாக இருங்க. இல்லைனா தேவையில்லாம் அசிங்கப்படுவீங்க. ஒன்றுமே இருந்திருக்காது, பிரச்சனைகளே இருந்திருக்காது, ஆனால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பை உறுதியாக கொடுப்பார். நீங்கள் யாரெல்லாம் சிம்ம ராசியாக இருக்கீங்களோ இந்த காலகட்டத்தில் வெளிநாடு ட்ரை பண்ணுங்கள், 100% போவீங்க. இதில் ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் என்னென்னா, பணம் கேட்குறாங்க வெளிநாட்டில் வேலை கொடுக்கறதுக்கு, பணம் கட்டினா தான் எனக்கு வீசா தருவேன்னு சொல்கிறவங்கள நம்பாதீங்க, அது ஃபேக்கு. நீங்கள் ப்ராப்பர் சேனலில் ட்ரை பண்ணுறீங்க, உங்கள் ஆஃபீஸில் அனுப்புகிறாங்க, இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்கன்னா போங்க, நல்லபடியாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும். எதுலன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில், வேலையில், கணவன் மனைவி உறவில், குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வரும், அவமானங்கள் வரும். கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அங்கே ஒரு இடம் மாற்றம் செய்து கொள்வது சிறப்பு. மொத்தத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பிரச்சனை இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய வருஷமாகவும் இருக்கும். கவலைப்படாமல் இருங்க. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ரெகுலராக உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு விஷயத்தில் பேப்பரில் எழுதி பாருங்கள், அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பேப்பரில் எழுதி பார்த்து நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக இந்த வருஷத்தையும் நீங்கள் கடந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான வருஷமாக இந்த 2026ஆம் ஆண்டு அமையும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இவங்க வந்து தடைகள்லாம் மீறி மேலே வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம்? இந்த சிம்ம ராசி அன்பர்கள் வந்து நீங்கள் நிறைய பேர் கோவிலுக்கு போகணும்னு நினைப்பாங்க, கோவிலுக்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை வரும். நிறைய பேர் நிறைய விஷயங்கள், நான் வந்து அந்த கோவிலுக்கு போனோம், இந்த ஊருக்கு போனோம், நான் வந்து யோகா பண்ணணும், தியானம் பண்ணணும், காலைல எழுந்திரிச்சு யோகா பண்ணணும்னு நினச்சவங்களாம் 9 மணி வரைக்கும் தூங்குவாங்க. காலைல என்னென்னு கேட்டிங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக முடிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி யோகா பண்ணுவாங்க? பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக வீட்டில் விநாயகர் இருப்பார். ஜென்ரலாக எல்லார் வீட்லேயும் விநாயகர் படம் இருக்கும். இந்த விநாயகர் படத்துக்கு ஒரே ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் முடிஞ்சால் ஒரு 11 தோப்புக்கரணம் போட்டு விநாயகரை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கம்மியாகும். நிவர்த்தி ஆகாது, கம்மியாகும். நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் சில விஷயங்களை மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த பரிகாரம் மூலமாக நடைபெறும். மேம், நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2026ஆம் ஆண்டில் சிம்மராசிக்கு எப்படி இருக்க போகுது? 2026 சிம்மராசி. சிம்ம ராசியில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் சனி பகவான். இப்போ குரு பகவான் இது வரைக்கும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக, எமோஷ்னலாகவும் சரி, வருமான ரீதியாகவும் சரி, ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ இல்லை ஒரு கைடன்ஸ் மூலியமாவோ கைட் பண்ணிட்டு இருந்தார். இப்போது 2026 ஜூன் 2ஆம் தேதி அவர் கடகத்துக்கு வரப்போகிறார். இந்த கிரக சூழ்நிலைகள் இப்போ தற்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு ஃபேவர்னு சொல்ல முடியலனாலும் ஒரு 60% ஓகே. ஏன்னா இதுக்கு முன்னாடி ராசிகளும் அஷ்டம சனியை கடந்து தான் வந்திருக்காங்க இல்லையா? ஸோ உங்களாலையும் முடியும். இதில் நீங்கள் எந்த இடத்துலலாம் கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் இருக்கக்கூடிய கேது, முதல்ல சந்திரனும் கேதுவும், அதாவது ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேதுவும் சேரும்போது நிறைய மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒரு தெளிவான மைண்டே இருக்காது. நீங்கள் தூங்கலான்னு போனாலும் கூட ஃபோனை ஆஃப் பண்ணி வச்ச ஃபோனை எடுத்து ரீல்ஸ் பார்க்குறது, இல்லை எதையாவது ஓவர் திங்கிங் பண்ணுறது. இப்போ தான் ஒரு முடிவு, ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு டிசிஷனுக்கு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் 2 நிமிஷத்தில் இல்லை எனக்கு வேண்டாம், அந்த கன்ஃபியூஷன்லேயே லைஃப் போயிட்டுருக்கும். ஒரு பக்கம் என்னடா இது வாழ்க்கைன்னு வெறுக்க வைக்கும், இன்னொரு பக்கம் 7ஆம் இடத்துல இருக்கிற இந்த வாழ்க்கையில் எப்படியாவது போராடி ஜெயிக்கணும், எல்லா விஷயத்தையும் நான் இந்த உலகத்தில் ஒரு பெஸ்ட்டான நபராக வரணுங்கிற ஆசையையும் தூண்டிட்டு இருக்கோம். ஸோ ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிட்டு போதா குறைக்க அஷ்டம சனியாலையும் சிரமப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த இடத்தில் அஷ்டம சனி வேலை செய்யும்? அஷ்டமஸ்தானத்தில் ஒரு கிரகம் வருதுன்னா அந்த கிரகம் ரீதியான ஆசையை தூண்டி தான் கஷ்டப்படுத்தும். அப்போ சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். என்ன பண்ண போகிறாரு? தொழில் ரீதியாக நான் தொழிலை விரிவுபடுத்துகிறேன், இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறேன் அப்படின்லாம் நீங்கள் அதிகப்படியாக முயற்சி எடுக்கும் பொழுது, இந்த தொழிலுக்காக எனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க, ஸோ அதனால் நான் லட்சக்கணக்கில் அமௌண்ட் வாங்கி கொடுக்குறேன், இல்லை வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நான் அமௌண்ட் வாங்கி கொடுக்குறேன், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செயல்படும் போது மட்டும்தான் அஷ்டம சனி ரீதியாக பாதிக்கப்படுவீர்கள். அதே ஜூன் 2 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்கள் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஸோ பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நீங்கள் நேர்மையான வழியில் செல்லும் பொழுது 100% அதனால் ஒரு வருமான வாய்ப்புங்கிறது உண்டு. கடன் வாங்கியாவது ஒரு செகண்ட் ப்ராப்பர்ட்டி, ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குது, இன்னொரு நிலம் ஒன்று வந்திருக்கு, சின்னதாக இருக்குது, நம்ம ஒரு லோன் போட்டு அது வாங்கினா அது ஃப்யூச்சருக்கு எனக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறவங்க செய்யலாம்.
என்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்கிறீங்க, நான் வேறு என்ன பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லையோ அல்லது ஒரு பேங்க்லேயோ லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் போட்டு வைக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது உங்கள் பணமும் பாதுகாக்கப்படும், அதுக்கேற்ற ஒரு கணிசமான லாபமும் கிடைக்கும். இழப்புங்கிறது பெருசாக வராது. எந்த இடத்தில் நீங்கள் இழப்பை சந்திப்பீங்கன்னா அதிகமாக ஆசைப்படும் பொழுது இழப்பை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உறவுகள் ரீதியாகவும் நண்பர்கள் ரீதியாகவும் யாருக்காவது ஒரு பிரச்சனைனா ஓடி போய் நீங்கள் செய்கிறீங்க இல்லையா, இது வரைக்கும் அது சரி, ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் போய் செய்யும் பொழுது, அதாவது இந்த ஆண்டில் பின் விளைவுகள் தெரியாமல் நீங்கள் போய் முன்னாடி நின்றுவீங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய கெட்ட பேரெல்லாம் செஞ்சவங்களுக்கு வராது, உங்களுக்கு தான் வரும். நீ ஏன் போன, நீ ஏன் செஞ்ச அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் தான் வரும். ராசியிலேயே கேது பகவான் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. நான் சட்டத்திட்டம்ங்கும் போது பெரிய வகையில் சொல்லலை, சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பைக்கில் போகிறீங்கன்னா கூட ஒரு ஹெல்மெட்டோடு தான் போகணும். அதுக்கான பேப்பர்ஸ், ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆர்சி லைசன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா சின்ன சின்ன ஃபைன் கட்ட வேண்டிய அமௌண்ட்டுகள் ஃபைன் அமௌண்ட் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும், அல்லது சின்ன தண்டனைகளுக்கு உட்பட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். யார்கிட்டையும் அதிகமாக சண்டை போடாதீங்க, வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கும் பொழுது அதிகப்படியான முன்னேற்ற வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த வருடம். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் நின்ற இடம் 12ஆம் இடமா இருக்கலாம், சுபவிரயத்தை தரும். கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி சிரமப்பட வேண்டாம். கல்யாணம் ஆனவர்கள் கொஞ்சம் திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். திருமணம் ஆகாதவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அஷ்டம சனியில் திருமணம் பண்ணி நிறைய கஷ்டப்படுறவங்க நம்ம பார்த்துருக்கோம். அப்படிங்கிறனால வெயிட் பண்ணி திருமணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இவங்க இந்த ஆண்டை சமாளிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம்? இவங்களுக்கு முதல்ல ஒரு சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் சனீஸ்வர பகவான் எப்பயும் சிவன் கோவிலில் தனியாக இருப்பார். அந்த இடத்துல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடணும். சிவனையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பைரவரையும் சேர்த்து நல்லெண்ணெய் தீபத்தால் இவங்க வழிபட்டுட்டு வரும்போது அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய உயிர் ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், விபத்து சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், கடன் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் எல்லாமே குறையும். இதில் அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகிறதுக்கு எல்லா கேட்டும் லாக் ஆகிடுச்சு அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஸோ சிம்மராசிக்காரங்க இந்த வருடம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே பார்த்து இருந்துக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த ராசிக்கு உண்டான பலன்கள் வரப்போது. தொடர்ந்து நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.